வட சென்னை ராஜன் மாதிரி அப்படியே இறங்கி வராரு. இந்த மீன் பாருங்களேன், உயிரோட தான் இருக்கு. மீன் மார்க்கெட்டை பார்த்துட்டு அப்படியே இங்கே பாருங்க, நேராக அப்படியே புதுசாக மீன் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் இந்த சவுளை வச்சு மண்ணள்ளி பார்த்துருக்கேன், ஜல்லி அள்ளி பார்த்துருக்கேன். நான் தடவை மீன் அள்ளி இப்போ தான் பார்க்குறேன். டக்குன்னு ஏலத்தை முடிச்சு அள்ளிட்டு போகிறாங்க கூடையில். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கிளி மீனா. இது பார்க்குறதுக்கு கிளி மாதிரி இருக்கு பாருங்க. எத்த தண்டி இறால்னு கொஞ்சம் உயிரோட தான் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சா செம வேட்டை தான் அவங்களுக்கு. இங்கே அப்படியே பச்சையாக சாப்பிட்ற கருவாரெலாம் இருக்கான். சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இது அப்படியே பச்சையாக வாயில் போட்டு சாப்பிட்லாமா? இருங்க லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். இப்படிக்கிட்டே இருக்குது. இந்த ஊற்று தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. அப்பா, அதில் வாலியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுதான் கனவா. இது இந்த ஆக்டோபஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. சிங்கம் 2, இயற்கை, இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து இங்கே தான் ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சர்ச் தானா. ஆனால் நம்ம இது ரெண்டில் இப்போ ஏதாச்சும் ஒன்று போயிட்டு தான் போக போகிறோம். இந்த பெரிய சிலுவைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி சிலுவை உண்டு. இதுக்கே ஷாக் ஆகிடாதீங்க. இதுக்கு கீழே பின்னாடி குகையில் ஒரு சர்ச் இருக்கான். அதையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், அது என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளும் உள்ளே போகலாம். மக்களே ரொம்ப ஸ்பீடாக வர்றாங்க. நண்பர்களே, இதுதான் ஹோலி கோஸ்ட் சர்ச். குட் மார்னிங் மக்களே. நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog வீடியோ. அது என்ன vlogன்றத அங்கே ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு சொல்கிறேன் பாருங்க. நம்ம இப்போ கரெக்டாக மணப்பாடு மீன் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். மதுரையிலேருந்து மணப்பாடு கொஞ்சம் பக்கம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோம். சரி அப்படியே மீன் மார்க்கெட்டை பார்த்துட்டு 2-3 மீனை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். கேட்டோம் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போகலாம். அங்கே ஒரு போட்டு வருதான், ஃப்ரெஷ்ஷாக அதில் மீன் வரும்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இங்கே இருக்க எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ் தான். அப்படியே கடல்லேருந்து இறக்கி கரையில் வந்தவுடனே ஏலத்துக்கு விட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதோ வந்துட்டாருங்க. வட சென்னை ராஜன் மாதிரி அப்படியே இறங்கி வராரு. பார்க்குறப்ப அந்த ஃபீல் தான் இருக்குது. அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு அப்படி தான் தெரியுது. இவங்க வரதை பார்த்து இவங்க அப்படியே மீன் இறக்கணும், டக்குன்னு வாங்குறாங்க, இடையை போடுறாங்க, ஏலத்துக்கு போடுறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. எப்பா, அப்படியே ஃபுல்லாக வரிசையாக போட்டு தான் இங்கேருந்து வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா சர்ச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இங்கே ஒரு இந்த மீன் பாருங்களேன், உயிரோட தான் இருக்கு. என்ன மீன் இது? இந்த இடத்தோடு போக மனசே இல்லை. போக்குவரத்து மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, நம்ம ஐஸ் பாக்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம். ஐஸ் பாக்ஸ் எதுவும் வாங்காதனால நம்ம மீன் வாங்கினாலும் கொண்டுட்டு போக முடியாது. சர்ச்சுக்கு போகணுன்னு தான் வந்தது. இப்போ மீன் மார்க்கெட்டை பார்த்துட்டு அப்படியே இங்கே நிற்கிறீங்க பாருங்க. ஐயோப்பா, நேராக அப்படியே புதுசாக மீன் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இங்கே இருந்தால் நம்ம ஊருக்கெல்லாம் மீன் வருதான். என் வாழ்க்கையில் இந்த சவுளை வச்சு மண்ணள்ளி பார்த்துருக்கேன், ஜல்லி அள்ளி பார்த்துருக்கேன். நான் தடவை மீன் அள்ளி இப்போ தான் பார்க்குறேன். எப்பா, நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கிற மீன்லாம் இங்கே ரொம்பவே சீப்பாக கிடைக்குது. என்ன, ஐஸ் பாக்ஸ் இல்லாதனால எங்களால் இப்போ வாங்க முடியாமல் இருக்குது. அதுதான் கஷ்டம். பாருங்க, டக்குன்னு ஏலத்தை முடிச்சு அள்ளிட்டு போகிறாங்க கூடையில். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம எதுவும் வாங்கலாம் முடிவாகி போச்சு. அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு போக போயிடலாம். போகிற வழியில் கொஞ்சம் பெரிய மீன், அது ஏதோ டிஃப்ரெண்ட்டான மீன், கிளி மீன் சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கிளி மீனா. இது பார்க்குறதுக்கு கிளி மாதிரி இருக்கும், அந்த பச்சை கலரில் இருக்கும் நாங்கள். ஆனால் இது ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் கிளி மாதிரி லேசாக ஒரு சாயல் இருக்குது. அதான் கிளி மீன் போல். இங்கே பாருங்க, எத்த தண்டி இறால்னு. நம்ம ஊரெல்லாம் இவ்வளோ பெருசாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக பார்க்குறேன். நல்லா பாருங்களேன், அதில் கொஞ்சம் உயிரோட தான் இருக்குன்றதெல்லாம் தெரியுதா. இது கழுகா பருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் மீனை தூக்கிட்டு போகிறதுக்கு சுற்றி வராங்க. இந்த கூடை நிறையா இருக்கிற மீனை வந்து இப்போ 600 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளும் எக்ஸ்ட்ரா ஏதாவது 100-200 கூட வச்சு கேட்டோம் அப்படின்னா யாரும் கேட்காத பட்சத்தில் மீன் நமக்கு சொந்தம். இங்கே பாருங்க, ஒன்று தானே பறந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு. இன்னைக்கு செம்ம வேட்டை தான் அவங்களுக்கு. இங்கே பாருங்க மீனை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து வந்தது.
நண்பர்களே, இங்கே மீன் மட்டும் இல்லை, கருவாடுகளும் இருக்குது. எல்லா வகையான கருவாடும் இருக்கான். பெருசு பெருசாகவும் இருக்குது, சின்ன சின்னதாகவும் இருக்குது. இங்கே அப்படியே பச்சையாக சாப்பிட்ற கருவாடுலாம் இருக்கான். சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ. நண்பர்களே, இதுதான் கூனி கருவாடு. இது அப்படியே பச்சையாக வாயில் போட்டு சாப்பிட்லாமா? இருங்க லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ இருக்குங்க. நண்பர்களே, கருவாடு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து சாப்பிட்லான்னு போகிறோம். போகிற வழியில் பார்த்தா இங்கே இப்படி தான் தண்ணி எடுத்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஊற்று இருக்காங்க நங்கன. அந்த மாதிரி ஊற்றுலேருந்து குடத்தை கட்டி அப்படியே கீழே இறக்கி தண்ணி எடுத்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, பக்கத்துலேயே கடல். இங்கிட்டு தான் ஏதோ ஒரு ஹோட்டல் சொன்னாங்க, 4 ஹோட்டல் இருக்கும், போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்னு. இங்கே பாருங்கள், மொத்தமாக இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஊற்றுக்கிட்ட இருக்குது. இந்த ஊற்று தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. அப்பா, அதில் வாளியெல்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃபோனை விட்டுறக்கூடாது சாமி. நட்சத்திர மீன்லாம் இருக்குது 2 மீனா இல்லை எடுத்துகிட்டு வந்து எவனும் போட்டிருக்காங்களான்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது, தண்ணி கிளியராக இருக்குது. இதில் கட்டி அப்படியே இழுத்து அப்படியே குடிக்கலாம் போல். இந்த கடையில் தான் நண்பர்களே சாப்பிட போகிறோம். அந்த ஒரு கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் சாப்பாடை. மீன் சில்லி போட போறப்பா உங்களுக்கு மீன் சில்லி ஒண்ணுமே இருக்காது, அப்படியே அல்வா துண்டு மாதிரி சாப்பிடலாம். இது எனக்கு ராட்டு தான். ராட்டு தான் பெருசா இல்ல இதான் ராட்டு. எல்லா கடையிலும் இதான் ராட்டு வச்சிருப்பாங்க, பெரிய ராட்டு வைக்க மாட்டாங்க. நண்பர்களே, சோத்தை போட்டாங்க. இங்கே நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். கனவா, மீன் சில்லி அந்த மாதிரி சொல்லிட்டு. குழம்பு மட்டும் லைட்டாக ஊற்றுவோம், ஏன்னா காரம் ஜாஸ்தி இருக்குமா. சைடில் பீச் அப்படியே தெரியுது. அந்த சவுண்டுக்கும் இங்கே உட்காந்து சாப்பிட்றப்போ உண்மையிலேயே வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கடையில். நமக்கு ஏற்ற கடை நான் வண்டி விட்றேன். இதுதான் கனவா. இது இந்த ஆக்டோபஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஊரில் செய்கிறதுக்கு சோர்ஸ் இல்லாமல் போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதனால் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. ஆனால் சாதம் தான் கொஞ்சம் உழப்பியிருக்காங்க. மற்றபடி சைட் டிஷ் வாங்கின எல்லா ஐட்டமுமே நல்லா தான் இருக்குது. நண்பர்களே, சர்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த சர்ச்சில் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. சும்மா சர்ச்சை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு விலாகும் பண்ண தெரியாது அந்தளவுக்கு. நண்பர்களே, சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஏதாவது படத்தில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிங்கம் 2, இயற்கை, இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து இங்கே தான் ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த சிங்கம் 2ல் கூட சூர்யாங்கனுக்குள்ளே ஆடுவார். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே மேலேருந்து பார்க்குறப்போ அந்த கடலுக்கும் இங்கே இந்த சர்ச்சுக்கும் ஆனால் வெயில் தான் கெட்ட போடுது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் சர்ச்சு, பார்த்துக்கோங்க மக்களே. இந்த சர்ச்சில் வந்து அப்படியே அந்த சர்ச்சுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவை கிட்ட தான் அந்த இயற்கை படத்தில் ஷாம் நடந்து வருவார். சூர்யா படத்துல சுத்தும்ல எப்போ அந்த வியூவை பாருங்களேன். அந்த லைட் ஹவுஸு, அந்த சர்ச்சு எல்லாம் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு தெரில. முடிஞ்சால் ஒரு நாள் நைட் டைமில் பார்க்கணும். எப்பா, இன்னும் 2 சர்ச் இருக்குது. இது 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சர்ச் தானா. ஆனால் நம்ம இது 2ல் இப்போ ஏதாச்சும் ஒன்று போயிட்டு தான் போக போகிறோம். அதே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சிலுவை தான் அந்த இயற்கை படத்தில் ஷாம் அப்படியே நடந்து போவார். அப்படியே லவ் ஃபீலியர் பாட்டை போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கேருந்து அந்த சர்ச்சுக்கு ஒரு ஜூம் வச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குங்க அந்த சவுண்டோடு கேட்குறப்போ. இந்த பெரிய சிலுவைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி சிலுவை ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம அப்படியே அந்த லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி வந்திருக்கோம். இங்கே இன்னொரு சர்ச் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இப்போ அங்கே அந்த பாதை கூட இங்கிட்டு நான் பாதையை வீடியோ எடுக்க முடியல. அப்படியே நேராக கடல் போகிற வழியிலேயே வந்தோம் அப்படின்னா இங்கே இப்படி ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதுக்கே ஷாக் ஆகிடாதீங்க. இதுக்கு கீழே பின்னாடி குகையில் ஒரு சர்ச் இருக்கான். அதையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக உள்ளே இருக்க இதை விட இங்கே நல்ல பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஈவினிங் டைமில் போய் உட்காந்துட்டு இந்த கடலை பார்த்தோம் அப்படின்னா அது பார்ப்போம்.
புனித சவேரியார் ஆலயம். அவரை பற்றி சொன்னாங்க. நான் அரைகுறையாக கேட்டேன். ஒரு நாள் நான் ஃபுல்லாக கூட கேட்டு சொல்கிறேன். அங்கிட்டு குளிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் தைரியமாக நிறையா பேர் போகிறாங்க, குளிக்கவும் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்ட போய் நான் காட்டுறேன். இப்போ இங்கே உள்ளே பார்த்துட்டு அப்படியே அந்த குகை கோயிலையும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஜன்னல் வழியாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கடல் தான் தெரியும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியும் பாருங்களேன், கடல் தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. ஐயோ, சவுண்டு ஆனால் இங்கே உள்ள கம்மியாக தான் கேட்குது, வெளியில் தான் பயங்கரமாக கேட்குது. இது அந்த ஆலயத்துக்கு சைடில் இருக்கிற ஒரு பால்கனி வியூ மாதிரி. இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். சும்மா அப்படியே வெளியே பார்த்தீங்கனாலே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு விலாகுன்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் வீடியோ எடுப்பேன். போக போக வேணால் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டு திருத்திக்கிறேன். அப்பா, இன்னும் வீடியோவில் என்ன மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், அது என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அது என்னன்னு நான் கீழே இருக்கிற குகை கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்படியே இப்போ நம்ம அந்த சர்ச் வந்தோம்ல, அதுலேருந்து ரைட் சைடில் நீங்கள் எடுத்து கீழே போனீங்க அப்படின்னா அந்த குகை கோயிலுக்கு போகிற வழி. இது மேடு பள்ளமாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் போனீங்க ஒரு வாட்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஐயா தான் நமக்காக இப்போ இந்த சர்ச்சை திறந்து காட்ட போகிறாரு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த சவுண்டில் கடலுக்கு பக்கத்தில் இதே சவுண்டில் குகைக்குள்ளே ஒரு சர்ச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் கிடச்சா ஒரு நாளாச்சும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். வந்துட்டோம் மக்களே, இதுதான் அந்த சர்ச்சு. அப்பா, வெளியிலேயே அவரோட ஃபோட்டோ இருக்குது. இவர் தான் அந்த சவேரியார்னு நினைக்கிறேன், அவரோட உருவப்படம். இதே மாதிரி ஒரு உருவப்படம் உள்ள ஒன்று இருக்கும். அப்படியே இந்த சவுண்டை கொஞ்சம் கேளுங்களேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளும் உள்ளே போகலாம். ஒரு உருவம், இது அவர் ஓடாது. இதுதான் நண்பர்களே அந்த குகை கோவில். சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அப்பா, அப்படியே இந்த சைடில் இருக்குது என்னன்னு தெரியுமா? இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊற்று இருக்குது. இதுலேருந்து வர தண்ணியை தான் தீர்த்தமாக குடிச்சிட்ருக்காங்க. நான் மேலே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒன்று இருந்துச்சுல, அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கும். நம்ம மேலேருந்தும் பார்க்கலாம். இங்கே இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து இங்கே பாட்டில் போட்டோம். இங்கே வரவங்க குடிக்கிறதுக்கு தனியாகவும் வச்சுருக்குறாங்க. நம்மளும் தீர்த்தம் வாங்கிட்டோம் மக்களே. இந்த தீர்த்தத்தோட விலை பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ மேலே இருந்து இந்த தீர்த்தம் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொட்டி கீழே தெரியும். இது வழியாக பார்த்தோன்னா சர்ச்செல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நண்பர்களே. வேண்டுதெல்லாம் நிறையா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக நடக்கலாமே அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே அந்த கரைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அலையெல்லாம் கொஞ்சம் பயங்கர ஃபோர்ஸாகவே வருது. இந்த பக்கம் வர அலை கூட கொஞ்சம் மெதுவாக தான் வருது. ஆனால் இந்த பக்கம் அப்படியே அந்த கரைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபோர்ஸாக வருது. இந்த பாருங்களேன், அதனால தான் குளிக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க போல் இங்கே. இங்கே பாருங்களேன், போட் இருக்குது. மீன் பிடிக்கிற போட்டு இங்கே இருக்குது. பரவாயில்லையே நண்பர்களே. இதில் அப்படியே நம்ம நடந்து போகலாம், அப்படியே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு இதில் போகிறதுக்கு டைம் இல்லை, அடுத்த சர்ச்சுக்கு போகணும். இங்கே நின்றுட்டு அப்படியே இங்கேன்னு இல்லை, கொஞ்சம் நல்லா உள்ளே போய் பாதி தூரத்தில் நின்றுட்டு இந்த கடல்லையும் அந்த கடலில் வர அலை தான் பாருங்கள், இங்கே வரணும். ஐயோ, இந்த அலை அப்படியே அந்த வர போட்டெல்லாம் பார்த்தோம் வைங்களேன், இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது.
நண்பர்களே, அந்த லாங்கில் பார்த்தா அந்த 4 போட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம பக்கத்தில் வந்துருச்சு. முதல் லாங்கில் இருந்துச்சுல, இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சுன்னு. இப்போ மொத்த வியூவாக நம்ம பின்னாடி இருந்து பார்க்கலாம். அந்த புகை சர்ச்சு, பின்னாடி இருக்க சர்ச்சு, அந்த கலங்கரை விளக்கம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. அது போக இந்த 4 போட்டு எங்கே என்னடா அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டீங்க. மக்களே ரொம்ப ஸ்பீடாக வர்றாங்க பாருங்கள். அதில் வேலை செய்கிறவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க. நண்பர்களே, இதுதான் ஹோலி கோஸ்ட் சர்ச். பேரே பயங்கரமாக இருக்குல்ல. சர்ச்சும் பயங்கரமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பக்கத்துலேயே ஸ்கூலு இதெல்லாமே இருக்குது. இந்த சவுண்டும் நல்லா இருக்குது. இது இருந்துச்சுல நம்மளுக்கு தண்ணி வாங்கினோம்ல, அங்கே வந்து இந்த ஒரு நண்டு சிலை இருந்துச்சு. அப்போ இவராத்தான் இருக்கும் போல. எவ்வா, இதுதான் நண்பர்கள் அந்த ஹோலி கோஸ்ட் சர்ச். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுற்றி ஸ்கூலு, கிரவுண்டு இதில் தான் கொடி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக பாருங்களேன், ஸ்கூல் ஃபுல்லாக கடல் முன்னு தான். அப்படியே நடக்க நடக்க சூப்பராக இருக்குது இதில் நடந்து வர்றதுக்கே. பழைய பில்டிங்கு, ஓடு பில்டிங்கு எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சர்ச் ரொம்பவே அமைதியாக இருக்குது. கடலால் இல்லை, யாரும் சவுண்டும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேர் தான் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே நண்பர்களே, நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம vlog இதோட முடியுது. எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னும் என்ன மாதிரிலாம் நான் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னாலும் நான் போக ரெடி. ஏன்னா வீட்லேயே இருக்க போர் அடிக்குது. நாளைக்கு ஒரு புது vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.